ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறப்பு பதிவு நாளைய தினம் ஆடி மாத பிறப்பா அல்லது புதன்கிழமை 17 ஜூலை ஆடி மாத பிறப்பா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா இல்லை புதன்கிழமையா, சின்ன ஒரு சந்தேகம் உண்டு. ஆடி மாத பிறப்பு தட்சிணாயன புண்ணிய காலம் நமக்கு பிறக்கின்ற நேரம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலேயே 11 மணிக்கு மேலே தட்சிணாயன புண்ணிய காலம் என்கின்ற ஆடி முதல் தை வரை வருகின்ற 6 மாத காலங்கள். ஆடி மாதம் அப்போ நமக்கு 11 மணிக்கு மேலேயே செவ்வாய்க்கிழமையே பிறந்துடுது. இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. தர்ப்பணம் நாம் எப்போ பண்ணணும்? ஆடி மாதத்துக்குன்னு நிறைய பண்டிகைகள் உண்டு, சிறப்பான விசேஷ பூஜைகள், கூழ் வார்க்கிறது, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பூரம் என்று ஆடி அனைத்து பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருகின்ற திருமகள் நம்ம அவளை வரவேற்கிறதுக்கு நாம் என்னைக்கு தயாராகணும், எப்போ தர்ப்பணம் பண்ணணும்? புதன்கிழமை ஆடி மாத பிறப்புன்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலாக திருக்கணித முறைப்படி, அடியேன் குருநாதர் தந்தருளிய திருக்கணித முறைப்படி ஆடி மாத பிறப்பு நாளை 11 மணிக்கு மேலேயே காலையில் வந்துடுது. 16 ஜூலை செவ்வாய்க்கிழமையே ஆடி மாதம் பிறந்து விடுகிறது. அதுக்கு முன்னாடியே நாம் எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாக்கோலம் போட்டு நீர்க்கோலம் போட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்களுக்கு வசதிக்கு நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன அகல் தீபமோ அல்லது உங்களுக்கு எந்த வகையில் பூஜை செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் வைக்கலாம், வடை பாயாசம் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். வயதானவர்களாக இருக்கலாம், இல்லை உடம்பு முடியாதவர்களாக இருக்கலாம். நிறைய பூஜை செஞ்சுட்டு சில பேர்லாம் ரொம்ப ஏங்குறாங்க. ஒரு 70-80 வயது சுமங்கலிங்கள்லாம் பார்த்திங்கன்னா, எங்களால் முடியல, எங்கள் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, எங்களால் எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தப்படுறாங்க. மற்றவங்கள்ட்ட சொல்லி செய்யக்கூடிய சில விஷயங்கள் இல்லை. வேலைக்கு யாரையா அமர்த்தி இருப்பாங்க, ஒரு சமையலுக்காக இருக்கலாம், மேல் வேலைக்காக இருக்கலாம். அவங்களெல்லாம் வச்சு சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கலாம். எவ்வளவோ சூழ்நிலைகள். அப்படி அவங்களால முடியாத ஒரு காரியம்னா சின்னதாக ஒரு அகல் தீபம் கூட போதுங்க. ஏற்றிட்டு 2 ஊதுவத்தி வச்சுட்டு உங்களால் முடிந்த தீர்த்தம் கண்டிப்பாக நாளைக்கு வைக்கணும். பஞ்சாத்திர உத்தரணி வச்சு ஒரு தீர்த்தம் வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் கல்கண்டோ உங்களால் யதாசக்தி வசதி இருக்கும். அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு போய் வாங்கிக்கிட்டு வர்ற சூழல் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன முடியுதோ உங்களால் இயன்ற இனிப்புகளை செய்து வைத்துட்டு கட்டாயம் காக்கைக்கு உணவளியுங்கள். நீங்கள் பச்சரிசி சாதம் தான் செஞ்சு வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் என்ன சாதம் செய்கிறீங்களோ அதில் ஒரு பிடி கொண்டு போய் காக்கைக்கு உங்கள் முன்னோர்களை நினைத்து எள்ளு வச்சு வைக்கணும், சாதம் வைக்கணும், இதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒரு பிடி சாதம் நீங்கள் செஞ்சதை கொண்டு போய் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதில் கொஞ்சம் கொண்டு போய் காக்கைக்கு நாளைக்கு கட்டாயம் 12 மணிக்கு அந்த உச்சி நேரத்தில் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுடுங்க. தர்ப்பணம் செய்கிறவங்க கட்டாயம் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு செய்யலாம். ஆடி மாத பிறப்பு சூர்யோதய நேரத்தில் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி புதன்கிழமையோட ஏகாதசி திதியும் இணைந்து வருகிறது. நமக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்களை வர்ஷிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதனால் புதன்கிழமையும் நீங்கள் இந்த தர்ப்பணாதி விஷயங்கள் இல்லையா, படையல் செய்கிறது, உங்கள் குலதெய்வ பூஜை நாளைக்கு முதல்ல குலதெய்வத்தை கும்பிடணுங்க. எது தப்பினால் தை இல்லாட்டினா ஆடியில் நீங்கள் செஞ்சு ஆகணும். குலதெய்வ பூஜையெல்லாம் ஆடி மாதம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. சில பேர் அந்த குலதெய்வம் படத்தை வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எல்லை சாமி, கருப்பசாமி, மதுரை வீரன், அதை மாதிரியெல்லாம் உங்களுக்கு எந்த சாமியோ இல்லைன்னா அம்பாளாக இருப்பாங்க, பெரியபாளையத்தம்மா, எந்த அம்மனோ அவங்களுடைய படங்கள் இருந்தால் வைத்து கொண்டு நீங்கள் பூஜை செய்யுங்க. இல்லைன்னா கவலைப்பவே பட வேண்டாம். ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அம்மா உன்னை நினச்சி நான் இங்கே கும்பிடுறேன்னு நினச்சி நீங்கள் ஒரு விளக்கெண்ணெயிலையோ ஒரு நல்லெண்ணெயோ ஒரு நெய்யிலையோ ஒரு தீபம் போட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைந்து உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ வேண்டி கேட்டுக்கோங்க. குலதெய்வங்கள் காத்திருக்கும் நாள் இந்த ஆடி மாதம்.
அவங்க வந்து நம்ம வழிபடுவாங்கன்னு அவங்களுக்காக அருள் கொடுக்க காத்திருக்கின்ற நேரம் தான் இந்த ஆடி மாதம். நம்முடைய முன்னோர்களும் வந்து நிற்பாங்க கூடவே சேர்ந்து. அதனால் நாளைக்கு உங்களால் முடிந்த பூஜைகளை நீங்கள் கட்டாயம் செய்யணும். எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்லோகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஒன்றும் தெரியலைன்னா நினச்சிட்டு முருகாவோ சிவசிவானோ பெருமாளோ கோவிந்தாவோ என்னவோ அது உங்களுக்கு தெரிந்த எளிய நாமங்கள், இறை நாமங்களை கூட நீங்கள் நாளைக்கு செய்து கொள்வது ஒரு அற்புதமான பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்றளவும் நல்லபடியாக வாழ்விக்கின்ற நம்முடைய மூதாதையர்களை நினைந்து படையல் போடுற வழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. என்னால் பெருசாக சமைக்க முடியலன்னா ஒரு பருப்பு சாதம் ஒரு வாழைக்காய் வச்சுட்டு ஒரு நெய் வச்சு கூட நீங்கள் காக்கைக்கு உணவளிக்கலாம். அது அவரவர்கள் உடல் வசதி வயது அதற்கேற்றாற்போல் இருக்குது. அடிக்கடி அடியேன் வலியுறுத்துவதற்கு இதுதான். அவங்க விரதம் எல்லாம் இருக்கிறது அவரவர்கள் உடல் வயது வசதி அதுக்கேற்றாற்போல் விரதம். அதனால் ஆடி மாத பிறப்பு நாளை செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலே மாத பிறப்பு வந்துடுது. நாளைக்கே கூட நீங்கள் சாயந்தரம் சில பேர் அந்த என்ன சுமங்கலி பூஜை பூவாடைக்காரி இதெல்லாம் ஆடியில் வந்து உங்களுக்கு செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி முகூர்த்த நாளெல்லாம் பார்த்து பொங்கல் வைக்கிறது இது எல்லா விஷயங்களும் இந்த ஆடி மாதத்தில் நமக்கு வேண்டிய வரங்களை நம்ம இல்லத்திலிருந்து நாம் இருக்கிற வீட்டிலிருந்தே நாம் அவங்களை வரவழைத்து பூஜிக்கலாம். அதில் வந்து நீ சில பேர் இந்த கலச சொம்பு வச்சு பூஜை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி எந்த முறையாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாங்க, தவறே கிடையாது. எளிமையான முறை காலை மாலையில் 2 வேளையும் விளக்கேற்றிட்டு கை எடுத்து கும்பிடுங்க, மனசார நினைங்க. 2 நிமிஷம் உருகி 2 சொட்டு கண்ணீர் கண்ணில் வரணும், மனதார வேண்டணும். அவ்வளோதாங்க பூஜை முடிஞ்சு போச்சு. உங்களால் இயன்ற தான தர்மங்கள், நீ 10 பேருக்கு கூப்பிட்டு அன்னதானம் போடணும், 1000 பேர் 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னு இல்லை. எளிமையாக 2 காக்காக்கு நாய் பூனை குருவி சிட்டுக்குருவிக்கெல்லாம் கூட நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம், தவறில்லை. பசுவுக்கு முடிந்த ஒரு புல்லோ ஒரு அகத்திக்கீரையோ இந்த நேரங்களில் கொடுத்தீங்கன்னா கூடுதல் பலனாக நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த அளவில் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த வகையில் ஆடி மாத குலதெய்வ பூஜைகளையும் நம் முன்னோர்களாகிய நம்மளுடைய பித்ருக்களுடைய வழிபாடுகளையும் ரொம்ப சிறப்பாக செய்து அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் வாழ்வில் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.